3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த லேப்டாப் ஃப்ரீயாக கிடைச்சிச்சு. இது சீப் மாடல் HP லேப்டாப். இதில் விண்டோஸ் 10 ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துச்சு. ஆனால் இந்த லேப்டாப்பை என்னால் யூஸ் பண்ண முடியலை. ஏன்னா இந்த லேப்டாப் டெட் ஸ்லோ. கூலிங் ஃபேன் இல்லாமல் லேப்டாப்ஸ் வரும்ன்றதை நான் முதல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த லேப்டாப்பை நான் ஓப்பன் பண்ணக்குள்ள தான். இது அப்கிரேட் பண்ணலாம்னு நான் ஓப்பன் பண்ணேன். உள்ள கூலிங் ஃபேனே இல்லை. ஸோ அந்தளவு ஒரு லோ பவர் ப்ராசஸரோடு ஒரு லேப்டாப் தான். ஸோ இந்த லேப்டாப் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலை எனக்கு. கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணாலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை எடிட் பண்ணது இந்த டெட் ஸ்லோ லேப்டாப்பில் தான். ஆனால் ஒரு சின்ன திருத்தம், விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இல்லை, உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். வாங்க, ஏன் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெஸ்ட் என்பதை பற்றி பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இப்போத்திய கணினி உலகம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விட்டுட்டு உபுண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிச்சு. அதுக்கு ஒரு நல்ல சாட்சி இறுதியாக லேட்டஸ்ட்டாக டெல் XPS மாடல் ப்ரீ இன்ஸ்டால் உபுண்டுவில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு உபுண்டு எந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகிருக்கு என்பது, எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பதுக்கான ஒரு சாட்சி தான் அது. ஏன் எல்லோரும் உபுண்டுவை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ தான் முதல் முறையாக வருகை தரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவது, உபுண்டு 100% ஃப்ரீ. அதாவது ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ப்ரோக்ராமில் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றம் பண்ண அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்னொருவருக்கு கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான லீகல் கேஸும் வராது. அதுதான் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உபுண்டு 100% ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இரண்டாவது, ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமர்ஸ் மத்தியில் இந்த உபுண்டு ரொம்ப ஃபேமஸாக காணப்படுது. அதுக்கு காரணம் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்னு நான் முதலே சொன்னேன்ல. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் ப்ரோக்ராமர்ஸ்க்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி கோட் லெவலுக்கு சென்று அறிஞ்சிக்கலாம். அதனால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஈஸியாக ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸில் நீங்கள் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, உங்களுக்கு தேவையாக இருந்தால் டவுன்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து கோடிங் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணணும். ஆனால் உபுண்டுவில் எல்லாமே இன்பில்டாக இருக்குது. உங்களுக்கு இன்பில்ட் டெக்ஸ்ட் எடிட்டர், கோட் எடிட்டர் எல்லாமே இன்பில்டாக காணப்படுது. ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக உபுண்டு இப்போ மாறிட்டு வருது. மூன்றாவது, அப்டேட்ஸ். உபுண்டு அப்டேட்ஸை உங்களுக்கு கேட்காம பண்ணவே பண்ணாது. விண்டோஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு எப்போ கம்ப்யூட்டர் ரொம்ப மோஸ்ட்டாக தேவைப்படுதோ அப்போ போயிட்டு தலைவர் அப்டேட் ஆகிட்டு இருப்பார். அப்டேட் ஆகிட்டு ஒரு 1/2 hour எடுத்துப்பார். அதுக்கப்புறம் தான் அவராக ரீஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். உபுண்டுவில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், உபுண்டு அப்டேட்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. அது ரீஸ்டார்ட் பண்ணாமலே அப்டேட் ஆகிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. உபுண்டுவில் அப்டேட்ஸ் பற்றிய கவலை தேவையில்லை. அதுவும் லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக தான் மேஜர் அப்டேட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அப்டேட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் விண்டோஸில் அது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பக்ஸ் விண்டோஸ் அப்டேட்டில் நிறைய பிரச்சனை இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ அது வேறு டாபிக், அது நாங்கள் அப்புறம் பார்ப்போம். இப்போ இது விட்டுருவோம். நான்காவது, செக்யூரிட்டி. விண்டோஸுடன் ஒப்பிடும் போது உபுண்டு இல்லாட்டி ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பல மடங்கு பாதுகாப்பானது. இதற்கு ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், நான் சொன்னது உங்களுக்கு காதில் கேட்டது சரிதான். அதுக்கு இன்னொரு ஆன்டிவைரஸ் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவை இல்லை. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, உலகத்தில் உருவாக்கப்படுற வைரஸ்களில் 95% வைரஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எதிராக தான் உருவாக்கப்படுது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் உபுண்டு தாக்குறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் உபுண்டு லினக்ஸ் பேஸ்ட் என்பதனால் அதுக்கு எதிராக வைரஸ்களை இன்வென்ட் பண்ணுறதும் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால தான் உபுண்டு மேஜராக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே உபுண்டு யூசர்ஸ் யாருமே ஆன்டிவைரஸ் போட மாட்டாங்க. ஏன்னா அது வைரஸ் அட்டாக் இது வரைக்கும் நடந்ததில்லை. அதனால் விண்டோஸை விட உபுண்டு ரொம்ப சேஃபானது. ப்ரைவசி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவசிலையுமே உபுண்டு பெஸ்ட்டாக காணப்படுது. ஏன்னா விண்டோஸில் நிறைய எங்களோட தகவல்கள் தேர்ட் பார்ட்டிஸ்க்கு போகுது. அது எங்களை அறியாமலே நாங்கள் எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தேர்ட் பார்ட்டிஸ் போகுது. ஸோ ப்ரைவசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உபுண்டுவில் மிக நன்றாக காணப்படுது. ஸோ ஒரு செக்யூரான ஒரு என்வாயர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராமருக்கும் சரி, இல்லாட்டி நாளாந்த வாழ்க்கையில் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும் போதும் சரி,
ஒரு செக்யூர்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த உபுண்டு. 5வது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீட். உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராசஸரை வந்து மிக குறைவாக யூஸ் பண்ணும், அதே நேரத்தில் ரேம் வந்து மிக குறைவாக யூஸ் பண்ணும். இதனால் மற்ற அப்ளிகேஷன்களுக்கு மெமரி வந்து நிறைய கிடைக்குது, ரேம் மெமரி வந்து நிறைய கிடைக்குது. அதனால் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உபுண்டுவில் ஒர்க் பண்ணும் கம்பேரிங் டு விண்டோஸ். நான் சொல்கிறேன் எப்படின்னா, ஒரே ஸ்பெக்ஸ் இருக்க 2 கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஒன்றில் விண்டோஸ் 10ம் இதில் உபுண்டுவும் போட்டு பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும், உபுண்டு வந்து பல மடங்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். இதனால் தான் லோ எண்ட் பிசிஸ்களுக்கு வந்து உபுண்டு போட்டால் நன்றாக செயற்படும். நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த வீணாக போன லேப்டாப்பில் வந்து எப்படி நான் இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 720pயில் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த டப்பா லேப்டாப்புக்கு உபுண்டு போட்டது தான். ஸோ உபுண்டுக்கு வந்து பெரிய ஸ்பெக்ஸ் தேவையில்லை, பெரிய மெமரியும் தேவையில்லை. அதனால அது ஈஸியாக வந்து அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுது. அதான் காரணம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த உபுண்டு லினக்ஸ் எல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு பழைய பென்டியம் 3 பிசி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பிசி வந்து ரொம்ப ஸ்லோ, 512 MB ரேம் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி போட்டு கட்டலை, அது ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அது வீசுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உபுண்டுவை நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து போட்டேன். அப்போ வந்து 14th எடிஷனோ சம்திங் லைக் தட் அப்படி ஏதோ போட்டேன். ஸோ அது இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்டியம் 3 கம்ப்யூட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி நான் அன்றைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து உபுண்டுக்கு பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கல. ஸோ சாதாரண ஒரு ஸ்டார்டிங் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது பிரம்மாண்டமாக படையெடுத்து விண்டோஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. 7வது பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன்லேருந்து, மெனியூலேருந்து, டாஸ்க் பார்லேருந்து எவ்ரி வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேண்டிய கலர் போட்டுக்கலாம், வேண்டிய ஐக்கன் போட்டுக்கலாம், வேண்டிய தீம் பேக்கேஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு லேப்டாப் உங்களுக்கு எந்த வகையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுத்து ஐக்கன் பேக்ஸ், தீம் பேக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. 7வது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உபுண்டுவில் வந்து உபுண்டு சாஃப்ட்வேர் மேனேஜர்னு சொல்லி இன்பில்டாக ஒரு மேனேஜர் வருது. அதுலேயே வந்து எல்லா லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் காணப்படுது. அதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், வீடியோ எடிட்டிங்லேருந்து 3D மாடலிங் பண்ணுற வரைக்கும் எல்லா ஆப்ஸுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட கேடிஎன் லைவ் என்று சொல்கிற ஒரு லினக்ஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் உபுண்டு அப்ளிகேஷனால தான். இது ஒரு வீடியோ எடிட்டர். இது வந்து ப்ரீமியர் ப்ரோ, அப்புறம் வேகாஸ் ப்ரோ, அந்த மாதிரி இது லினக்ஸில் இருக்க ஒரு மேஜர் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி பல சாஃப்ட்வேர்கள் வந்து ஃப்ரீயாக காணப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் செல்ஃப் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் சென்டர் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு காணப்படுது. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஜெனியூனாக இதில் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் சிஸ்டத்தில் வேணால் சேவ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஆஃபீஸ் ஃபைல் சிஸ்டத்தில் வேண்டாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் பிசிக்கு போடுற நேரம் அது ரீட் ஆகும். இறுதியாக நம்ம பார்க்க போகிறது கேம்ஸ் பற்றி தான். இவ்வளவு காலமும் உபுண்டு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்த ஒரு குறைபாடு வந்து விண்டோஸ் மாதிரி இதுக்கு கேம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் காணப்பட்டுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வராங்க. உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர்லேயே வந்து நீங்கள் ஸ்டீமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆரிஜின் அப்படி இப்படின்னு சொல்லி லைக் கேம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா மேஜர் கேம்ஸும் வந்து உபுண்டுவில் ஒர்க் பண்ணுது, ரன் பண்ணக்கூடியது அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கூட டொட்டா, அப்புறம் வந்து CS6 எல்லாமே வந்து இப்போ வந்து உபுண்டுவில் இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ கேம்ஸ் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் வரும் காலங்களில் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து நிச்சயமாக அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க. இனி வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கட்டாயம் வந்து மேக்குக்கு, விண்டோஸ்க்கு வர மாதிரி இனிமேல் வந்து உபுண்டுக்கும் வரப்போகுது. இதுதான் வந்து ஃப்யூச்சர். உங்களுக்கு வந்து இந்த உபுண்டு பிடிச்சிருந்து உபுண்டு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். அது எப்படி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இப்போ என் ஃபைல்ஸ் எல்லாம் போய் ரொம்ப விண்டோஸ்னால் காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு என் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டெலிட் ஆயிரும் அப்படி இப்படின்னு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் வரலாம். ஆனால் உபுண்டு அதுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்காங்க. உபுண்டு வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
அது வந்து நீங்கள் பூட் பண்ணும்போது நீங்கள் பிசியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் உபுண்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மவுண்ட் ஆகி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். விண்டோஸுக்கு பதிலாக உபுண்டுவில் ஒர்க் ஆகும் உங்களோட பிசி. ஸோ நீங்கள் வந்து லைவாக வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களோட ஃபைல்ஸோ உங்களோட ப்ரோக்ராம்ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த யூஎஸ்பி டிரைவ்லேருந்து வந்து உபுண்டு ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மேஜர் அவங்களோட ப்ரைமரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து உபுண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் விண்டோஸுக்கு உள்ளே வந்து உபுண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ உங்களோட ட்ரைவை பார்ட்டிஷன் 3 பிரித்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு 20 GB பார்ட்டிஷனை வந்து நீங்கள் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து விண்டோஸ் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணும்போது அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி உங்களோட பயோஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து விண்டோஸ் ப்ளஸ் உபுண்டு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக காணப்படுறதுனால வந்து விண்டோஸோட சேர்த்து வந்து உபுண்டுவும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோ எண்ட் பிசி யூஸஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உபுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து லோ எண்டை இப்போ இன்னொரு புது லேப்டாப்பை நீங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அன்றாட பாவனைக்கு வந்து ஏற்றதாக காணப்படும். சும்மா மெயில் அனுப்புறது, படம் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி அன்றாட பாவனைக்கு வந்து தாராளமாக போதும். நீங்கள் கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உபுண்டு எப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியணும்னு சொன்னால் மேலே காணப்படுற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எங்களோட சேனலில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். எங்களோட சேனலில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உபுண்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க.